வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஎன் சிலபஸ் கிளாஸ் 10 மேக்ஸில் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அதில் எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் HCF ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூக்ளிடின் வகுத்தல் முறையை பயன்படுத்தி மீ போவா காண்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பருக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதுதான் சின்ன வேல்யூ, அப்போ இது பி, நம்ம பெரிய வேல்யூ ஏ. 412 ஈக்குவல் டு 340 இன்ட்டு நமக்கு கோஷன் தெரியாது, ப்ளஸ் ரிமைண்டரும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 412 340ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 1 டைம் 340, பேலன்ஸ் இஸ் 72. ஸோ இப்போ நமக்கு கோஷன்ட் 1 கிடைச்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் 72. ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் ஆர் ஜீரோவா இல்லையா நம்ம பார்க்கணும். சப்போஸ் இது ஜீரோவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்போட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி ஜீரோ இல்லைன்னா இதை ஃபர்தர் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் போட்டிருக்கோம், சம்ஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சம்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். Since r equal to 72 which is not equal to 0, again நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல இந்த b நம்ம a அப்படின்னு எடுத்துக்க போறோம், இந்த r நம்ம b அப்படின்னு எடுத்துக்க போறோம். 340 equal to 72 into quotient plus remainder. so இப்போ 340 72ஆல டிவைட் பண்ணணும். 72ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 times 288. ஸோ பேலன்ஸ் 52. ஸோ கோஷன்ட்டை நம்ம இங்கே எழுதுகிறோம், ரிமைண்டரை இங்கே எழுதுகிறோம். சின்ஸ் அகெயின் ஆர் ஈக்குவல் டு 52 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஸ்டெப் போடும்பொழுது என்ன பண்ணுறோம், அதே மாதிரி போன ஸ்டெப்பில் இருக்க பிஏ இந்த ஸ்டெப்புக்கு நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். போன ஸ்டெப்ல இருக்கிற ஆரை இந்த ஸ்டெப்க்கு நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். 72 ஈக்குவல் டு 52 இன்டூ கோஷன் பிளஸ் ரிமைண்டர். ஸோ இப்போ 72வை நம்ம 52ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் தான் போகும் 52. ஸோ பேலன்ஸ் 20. கோஷன் இஸ் 1, ரிமைண்டர் இஸ் 20. Since r equal to 20 which is not equal to 0, so நம்ம மறுபடியும் 2 time quotient and balance remainder is 12. so இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே இருக்கணும். எப்போ அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும். so இப்பயும் நமக்கு ரிமைண்டர் 8 தான் கிடைச்சிருக்கு. so அதுவும் not equal to 0. so again நம்ம 12 equal to 8 into 8 table 1 time remainder 4. so இந்த மாதிரி நம்ம மறுபடியும் போடுறோம். இப்போ 4 2s are 8 plus 0, ஏன்னா 4 2s are 8 எக்ஸாக்டா நமக்கு டிவைட் ஆயிடுது. so நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் போடுறோம், நமக்கு ரிமைண்டர் 0 ஆகல அப்படின்னா அந்த ஸ்டெப்ல இருக்கிற பியை நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏவாவும் அந்த ஸ்டெப்ல இருக்கிற ரிமைண்டரை நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு பியாவும் கொண்டு வரோம். அப்படி கிராஸா நம்ம கொண்டு வரோம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம HCF கண்டுபிடிச்சாச்சு. ரிமைண்டர் 0ன்னு வந்துட்டதுனால HCF ஈக்குவல் டு லாஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்கணும். இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர் தான் இதோட HCF. இந்த சம்ல பாருங்க 867 கொடுத்துருக்காங்க, 255 கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய வேல்யூவை இங்கே எழுதுறோம், சின்ன வேல்யூவை இங்கே எழுதுறோம். கோஷன் நமக்கு தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 867 255. ஸோ எவ்வளோ டைம் போகும் அப்படின்னா 3 times 765. balance is 102. So quotient is 3, remainder is 102.
ஸோ இப்போ பாருங்க, since r equal to 102 அது 0 கிடையாது. இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இங்க இருந்த b-ய a-வா எடுத்துக்கிறோம், இங்க இருக்கிற r-ய b-யா எடுத்துக்கிறோம். $255 equal to 102 into, so again divide பண்ணுமா, 102 2 time 204, balance எவ்வளோ இருக்கும் 51. so இப்போ 2 time plus 51. so இப்போ 102ஐயும் 51ஐயும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டா 2 டைம், ரிமைண்டர் 0. ஓகே, ஸோ since r equal to 0, HCF equal to இதுல எந்த நம்பரால டிவைட் பண்ணமோ அந்த நம்பர் 51. நெக்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதுலையும் இந்த ரெண்டு வேல்யூல பெரிய வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கிறோம், சின்ன வேல்யூவை பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம இப்போ டிவைட் பண்ணோம்னா ஸோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது 1 டைம் தான் கண்டிப்பா போகும். So balance 576. So இப்பயும் போல இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம். So again நம்ம டிவைட் பண்ணோம்னா 16 times, balance is 432. So 432 கண்டிப்பா 1 டைம் தான் போகும். So exacta 3 times and the remainder is 0. So since r equal to 0, HCF equal to 144. இந்த சம் பாருங்க, 3 நம்பர் கொடுத்திருக்காங்க, 84, 90, 120ன்னு. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம HCF எடுக்கணும். இந்த ரெண்டுல பெரிய நம்பர் 90. ஸோ இப்போ நம்ம 84, 90 எத்தனை டைம் டிவைட் பண்ணோம்னு பார்ப்போம். 1 டைம் தான் டிவைட் பண்ணோம். பேலன்ஸ் 6. quotient 1, remainder 6. ஸோ இப்போ மறுபடியும் இந்த பியை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த ஆரை நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். $84 6 table 1 times 6, balance 2. 24 4 times 24, remainder 0. So 14 times and the remainder is 0. இப்போ since r equal to 0, HCF of 84 and 90 is 6. So இப்போ நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டோம் 6. So இந்த 6க்கும் கொடுத்திருக்கிற மூணாவது நம்பர் 120க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். So 120 6 table நம்ம டிவைட் பண்ணா 20 times 120 and remainder is 0.
since r equal to 0, HCF of 6 and 120 is 6. Therefore, HCF of 84, 90 and 120 is 6. So, இதான் நம்மளோட required answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.